ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியவும் சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 9 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளது. 10வது போட்டியாக இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத இருக்கின்றார்கள். ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஒரு சிறப்பு வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இன்றைய கிரக சூழ்நிலைகள் இருக்கின்றது. இந்த போட்டியில் எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத தருணங்களும் நடைபெறக்கூடியதாக இருக்கும். எனவே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விருந்தாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைய தினமும் நட்சத்திரங்கள் என்பது மாறுபாடு இருக்கின்றன. அதாவது 4:35 வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் 4:35க்கு மேலே அஸ்வதி நட்சத்திரமும் வருகின்றதுனால் 4:30 வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். 4:30 மணிக்கு மேலே மேட்ச் இன்னொரு மாதிரி இருக்கும். அதாவது நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2 நட்சத்திரங்கள் வரும் வேளையில் கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்ததை விட மேட்ச் வேறு ஒரு மாதிரியாக சென்று கொண்டு இருக்கும். ஒரு அரிதாக கணிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த போட்டி இருக்கின்றது. எப்பயுமே 2 நட்சத்திரம் வந்தால் இது ஒரு சிரமம் அப்படிங்கிறது உண்டு. முதலாவதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள், அதாவது ஃப்ரேசரும் ஃபேஃப் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமாரான தொடக்கமாக இருக்கும். இருந்தாலும் ஃபேப் டூப்ளேசஸ் அப்படிங்கிறது ஒரு 25 to 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் ஃபேப் டூப்ளேசஸ் அவர்களை ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 பேர்த்துமே ஆப்ஷனலாக வச்சுருங்க. ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க அப்படின்னா அது டவுட்டு தான். ஃபேப் டூப்ளேசஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 20 to 30 ரன் அடிக்கிற அமைப்பு தான் இருக்குது. அபிஷேக் போரல், KL ராகுல், அக்ஷர் பட்டேல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதாவது இது அந்த ஒரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 13 ஓவருக்குள்ளே இவங்க பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் போரல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அபிஷேக் போரல், KL ராகுல், அக்ஷர் பட்டேல் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது போரலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அக்ஷர் பட்டேல் அவர்களை வைஸ் கேப்டனாக கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். 3 பேர் சொல்லியிருக்கோம் கன்ஃபார்மாக, போரல், ராகுல், அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரில் ஸ்டப்ஸு மற்றும் அசட்டோஸ் சர்மா. சப்ஸ் கூட இல்லை, 13 ஓவருக்குள்ளே இருந்தால் ஸ்டப்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அசட்டோஸ் சர்மா எடுத்துக்கலாம். அதாவது இந்த 4 பேர் கன்ஃபார்ம். போரல், ராகுல், அக்ஷர் பட்டேல், அசட்டோஸ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக போரல், ராகுல் அல்லது அக்ஷர் பட்டேல் 3 யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள், அதாவது ஃபஸ்ட்டு 10 ஓவருக்குள்ளே 13 ஓவருக்குள்ளே போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்டார்க் அல்லது குல்தீப் யாதவ் கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃப்ரேசர் எம் குவார்க், ஃபேப் டூப்ளேசிஸ், KL ராகுல் இல்லை, அபிஷேக் போரல் மற்றும் விப் நிஜாம் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். 4 பேர் சொல்லியிருக்கோம். ஃப்ரேசர் மேர்குர்க், ஃபேப் டூப்ளேசஸ், அபிஷேக் போரல், விப் நிகம் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். 2வது பேட்டிங் பண்ணாங்கன்னா 2வது பவுலிங் பண்ணும்போது, அதாவது செகண்ட் பவுலிங் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் சிறப்பாக வீசக்கூடிய நபர்கள் மோகித் சர்மா, முகேஷ் குமார் மற்றும் விப் நிகிம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மிச்சல் ஸ்டார்க் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 2வது பந்து வீசும் பொழுது இருக்கின்றது. அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன், அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹெட் இல்லை, அபிஷேக் சர்மா அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சிம்ராஜ் சிங், முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் அங்கித் வர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ் மற்றும் முகமது சமி, சிம்ராஜ் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்டாக ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் 40 ரன்னுகளுக்கு மேல், அதாவது 40 to 50 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவர் விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு இடதுகை ஆல்ரவுண்டர் ஒருவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் பவுலர்களோட கொஞ்சம் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.